ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 58. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலைப் போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே இரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றிய பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காயிருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற்பவனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம். ஐஸ்வர்யவான்களே, கேளுங்கள். உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரம் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ, உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது.
அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் ஹிருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. திருச்சபையை கட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக புதிய ஏற்பாட்டின் சத்தியங்களை புதிய வெளிப்பாடாக தந்தருளினார். ஆக திருச்சபை எபேசியர் 2 அதிகாரம் 21 படி அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் பேரிலே கட்டப்பட வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசம் திருச்சபையினுடைய அஸ்திபாரம். இந்த ஆலயத்தின் அஸ்திபாரத்தை எத்தனை பேர் நீங்க பார்த்திருக்கீங்க? நான் அந்த அஸ்திபாரத்தில் ஓடி விளையாடினவன் 1953 ஆண்டு 54 ஆண்டு. நீங்க பார்க்கறது வந்து அஸ்திபாரம் இல்லைங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து 8 அடி ஆழம். அது அஸ்திபாரம் என்பது மறைந்திருப்பது, முதல் கட்டிடத்தின் முதல் கட்டுமான பணி. அதான உண்மை. அப்ப புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு அஸ்திபாரம் எப்போது போடப்பட்டது? 20ஆம் நூற்றாண்டிலே 21ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா? எப்போ போடப்பட்டிருக்கணும்? முதல் நூற்றாண்டு இல்லைங்களா? ஆக எபேசியர் நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டின் திருச்சபை அப்போஸ்தலருடைய உபதேசம் என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அப்போஸ்தலருடைய காலம் எது? திருச்சபையின் அஸ்திபார காலம். அப்போ திருச்சபையின் அஸ்திபாரம் காலம் எது? முதல் நூற்றாண்டு. அப்ப 20ஆம் நூற்றாண்டுல 21ஆம் நூற்றாண்டுல எதுக்கு அப்போஸ்தலர் தேவை? இந்த கேள்வி கேட்டீங்களா? பால் போஸ்டர் ஓட்டுறானுங்க, எல்லாம் கொடுக்குறானுங்க. அப்போஸ்தலர் வராரு, அமெரிக்கால இருந்து வராரு, இங்க இருந்து வராங்க. 20ஆம் நூற்றாண்டுல எதுக்குப்பா அப்போஸ்தலர்? What is the need for an apostle? There is no need. இல்லைங்களா? விளங்கிடுச்சிங்களா? திருச்சபை 1ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டது. ஆக திருச்சபை கட்டுவதற்கான அஸ்திபாரத்தை தேவன் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் மூலமாக தந்தருளினார். எது அப்போஸ்தலருடைய உபதேசம்? முழு புதிய ஏற்பாடு. அப்ப முழு புதிய ஏற்பாடு முற்று பெற்றது. முற்று பெற்றுச்சா இல்லீங்களா? இன்னைக்கு நீங்க அப்போஸ்தலர் இருக்கிறாங்க நம்புவீர்களானால் நீங்க மறுபடியும் என்ன சொல்றீங்க? இந்த வேதம் முற்று பெறலன்னு சொல்றீங்க. அப்படி முற்று பெறல நீங்க சொல்வீங்களானால் நீங்கள் தேவனுடைய முழுமையான வெளிப்பாட்டை மறுதலிக்கிறீர்கள். You are denying the full revelation of the word of God. அப்படிப்பட்டவர்கள் மெய் திருச்சபையின் அங்கங்களாக இருக்க முடியாது. There is no such apostle existing today. ஒரு சின்ன ஒரே ஒரு ஆர்குமெண்ட், 10 ஆர்குமெண்ட் என்னால கொடுக்க முடியும். ஒரு கால அளவில் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் உங்களுக்கு கொடுத்திருக்க. ஏன் இன்னைக்கு அப்போஸ்தலர் தேவையில்லை? ஏன் அப்போஸ்தலர் இருக்க முடியாது? இன்றைக்கு உள்ள எந்த மனிதனுடைய போதனையும் அப்போஸ்தலர் போதனையோடு, அதாவது இந்த புதிய ஏற்பாட்டின் போதனையோடு இணைக்கப்பட முடியாது என்பதை ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுத்த. இந்த கள்ள போதனையை ஆரம்பித்தவர்கள் ஏறக்குறைய கிபி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த, இன்றைக்கு சொல்றேன் இல்லைங்களா, ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய போப்புகள் தான் இதை ஆரம்பிச்சாங்க. அப்ப திருச்சபை சரித்திரம் தெரியல இல்லைங்களா உங்களுக்கு? அதனால உனக்கு தெரியல எப்படி அந்த போதனை வந்துச்சு. அப்ப போப்பு என்ன பண்ணாங்க? இருக்கிற பதவியெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு I am the apostle of Jesus Christ ஒரு டிக்ளேர் பண்ணார். முதல்ல பைபிள் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. தாமா வரலாறு நீங்களே நான் நீங்க மாத்திக்க முடியுங்களா? என்ன செய்தாங்க? கள்ள போதனையையும் கள்ள உபதேசத்தையும் கள்ள வெளிப்பாட்டையும் சிலை வெளிப்பாட்டையும் பரிசுத்தவான்களின் வெளிப்பாட்டையும் கொண்டு வருவதற்காக இந்த முழு வேதத்தை தூக்கி புதைச்சு போட்டு I am the apostle of Christ, I am the vicar of Christ. கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டிலே வந்த தேவனுடைய தாசர்கள் அன்றைய ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய போப்புகளை கள்ள கிறிஸ்துக்கள், அந்தி கிறிஸ்துகள் என்று பட்டம் அளித்தார்கள். வரலாறு சார் எங்க படிக்கிறோம்? படிக்க வேணாம், கை தட்டினா போதும், அப்படியே போயிட்டு வேண்டித்தான் கள்ள போதனைக்கு போங்க. அதை பத்தி நாம என்ன செய்ய முடியும்? எல்லாரும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். சரி, it all started when the word of God was hidden. So Pope claimed, I am the apostle of Christ. எங்க போட்டுக்குது புதிய ஏற்பாட்டில் அவர் அப்போஸ்தலர்னு? அதை பார்த்து இன்னைக்கு ஒவ்வொருத்தனை ஆரம்பிச்சீங்கன்னு 20ஆம் நூற்றாண்டில பிறந்த பெந்தகோஸ்தே கோட்பாடுகள், the whole Pentecostal movement was born in the 20th century.
பைபிள் இவ்வளவு பெரிய பைபிள், இவ்வளவு பெரிய பசுத்தாவியானவர், இன்னத்தை படிச்சோம், என்ன விளங்குச்சு? அவன் அப்போஸ்தலனா உடனே ஓடுப்பா. என்ன ஓடி நிக்குது? எதுக்கு ஓடணும்? அப்போஸ்தலருடைய போதனைகள் திட்டமாகவும் தெளிவாகவும் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு கீழ்ப்படிங்கப்பா. நான் யாருங்க கீழ்ப்படிய மனம் இல்ல, ஞானம் இல்ல, விசுவாசம் இல்ல. இன்றைக்கு வந்திருக்கிற பரவச கூட்டத்தின் பின்னால போயிட்டு கடவுள் ஆசீர்வதிக்கிறார், கடவுள் ஆசீர்வதிக்கிறார், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை கிறிஸ்தவத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் எப்படிமா ஆரம்பிக்குது? யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தின் முதல் வார்த்தை என்னங்க? தமிழ்ல இப்படிதான் ஆரம்பிச்சாரா யாக்கோபு? 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறார்? என் சகோதரரே. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறார்? என் சகோதரரே. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறார்? என் சகோதரரே. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஏன் அப்படி ஆரம்பிச்சாரு? ஏதாச்சும் புரிஞ்சுதா? நம்ம தான் யாக்கோபு படிக்கிறோம் தெரியுது இல்லீங்களா? நீங்க படிச்சுட்டு வந்தீங்களா இந்த ஆராதனைக்கு? Have you prepared to listen to the sermon? ஒரு சபையில பிரசங்கமும் பண்ண மாட்டேன்றான், ஒரு சபையில கதியா சொல்லுகிறான், நம்ம சபையில வேதத்தை போதிக்கிறோம், ஆனா நாங்க வேதத்தை படிக்க மாட்டேங்க. அப்புறம் என்னத்துங்க போதனை? ஏன்னு ஒரு கேள்வி கேட்க வேணாம்? என் சகோதரரே, என் சகோதரரே, என் சகோதரரேன்னு சொன்னாரு. இப்ப ஏன் அதை மாத்தினாரு? ஏன் மாத்தினாரு? திருச்சபையிலே மாய்மால கிறிஸ்தவர்கள் வருகிறதை கண்டார், மனம் உருகினார், மன வேதனை அடைந்தார். அவர்களை எச்சரிக்கும்படியான இந்த 6 வசனங்களை கூப்பிட்டு நியாய தீர்ப்பை சொல்லி முடிக்கின்றார். Judgment pronounced upon the disobedient church of the early church. ஆதி திருச்சபை. யாக்கோபு கிபி 60 கூட உயிரோடு இல்ல. முதலாவது எழுதப்பட்ட நிருபம் இது. சொல்ல போனால் மார்க்கு சுவிசேஷத்துக்கு அடுத்தபடியாக எழுதப்பட்ட நிருபம் என்று சொல்லலாம். He was a very old man. He was a pastor. ஆக ஆதி திருச்சபையிலே யூதர்களை பெரும்பான்மையாக கொண்டிருந்த திருச்சபையிலே யாக்கோபு போதகராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மாய்மாலம் அங்கு வளர ஆரம்பித்து விட்டது திருச்சபையில. ஆதி திருச்சபையிலமா பாதி திருச்சபையில? உங்களை மாதிரி என்ன மாதிரி நீங்களும் நானும் பாதி திருச்சபை. அவர் ஆதி திருச்சபை. அங்கேயே வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? உலக ஆசை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? சண்டை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? குற்றச்சாட்டுகள் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அன்பற்ற தன்மை வந்துருச்சு. சகல விதமான பாவங்களை ஊடுருவி விட்டன. அவர்களை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா ஒரு போதகர்? அவர்களை கண்டித்து எழுதுகின்றார். அந்த கண்டிப்புகள் ஒவ்வொரு நூற்றாண்டும் ஒவ்வொரு திருச்சபையும் அது சந்திக்க வேண்டும். திருச்சபை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திலும் கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடைய போதனைக்கு பெயர் இவாஞ்சலியோ. கிரேக்க பதத்துல கிறிஸ்துவனுடைய போதனைகளுக்கு பெயர்மா நற்செய்தி. அது மட்டும்தான் நற்செய்தி. அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கு பெயர் த டாக்ட்ரின் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். எல்லாமே வித்தியாசம். இது இல்ல, அது இல்ல, இது. ஆக கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை, அந்த மீட்பின் சத்தியத்தை, விடுதலையின் நற்செய்தியை யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் வலியுறுத்தி முடிக்கின்றார். எச்சரிப்போடு முடிக்கிறார். He has to warn the church. சரியா? ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் வீழ்ச்சிக்கு முன்னதாக வரலாறு தெரியுமா? தெரியாது. மறுபடியும் வரலாறு தெரியாது. கிமு 722ஆம் ஆண்டு பகுதியாகிய இஸ்ரவேல் நாடு அசீரிய படையெடுப்பினாலே மண்மேடு ஆக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை எழுதுகிறார். நல்லா கவனிச்சீங்களா? ஏசாயா 58க்கும் யாக்கோபு 5க்கும் என்ன சார் சம்பந்தம்? இதான் சார் சம்பந்தம். எப்படி எழுதினார்? அன்றைய சுகபோகத்தை விரும்பின இஸ்ரவேல் ஜனம். ஏசாயா 58 சுகபோகம் 4ஆம் வசனத்துல வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். உபவாச ஜெபத்திலே மற்றவங்களை சபிக்கிறது, மற்றவங்களை அழிக்கிறது, இப்படி எல்லாம் நடந்து இருக்குதுமா? இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு கிமு 8ஆம் நூற்றாண்டு. ரொம்ப வேதம் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லங்கம்மா. ஆமா, வேர்வை சிந்ததை விட அதிகமா படிக்கணும். வேதத்தை ஆய்ந்து படிக்கணும், வரலாற்றோடு படிக்கணும். சொல்றாரு என்னப்பா 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல இன்னமோ கடவுளை தேடுற மாதிரியும் நீதி நியாயங்களை விசாரித்து அப்படியே தேடுற மாதிரி காட்டுறீங்களப்பா, பாவாலா பண்றீங்களே. அப்புறம் என்ன குறை சொல்றீங்க? நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அறியாமல் இருக்கிறது என்ன? என் மேலேயே குற்றம் சுமத்துறீங்களடா மாய்மாலக்காரரே. 1ஆம் வசனத்துல சொல்றார் ஏசாயா பார்த்து, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்தி சொல். யாக்கோபுக்கு என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவருடைய பாவத்தையும் உணர்த்து. என்னப்பா பாவம்? பக்தி என்கிற பெயரிலே, உபவாசம் என்கிற பெயரிலே, ரெட்டுடுத்தல் என்கிற பெயரிலே
சுயநலத்துக்காக, சுய ஆசைக்காக, சுய இச்சைக்காக, சுய பதவிக்காக செய்யப்படுகின்ற ஜெபங்கள். அதுவாப்பா முக்கியம். 5ஆம் வசனத்துல ஐயோ ஆத்துமாவை ஒடுக்குகிறதையும் நானில் போல் ரட்டிலும் சாம்பிலும் படுத்துக் கொள்கிறதையும் நான் உபவாசமா ஏற்கிறது இல்லப்பா. என்னுடைய உபவாசம் பிரியமான உபவாசம் எது தெரியுமா? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணல்களை நிகழ்கிறது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுவிக்கிறது, சகல சமுதாயத்தின் கலாச்சாரத்தின் மூட நம்பிக்கைகளின் நுகத்தடிகளை உடைத்து போடுகிறது. 7ஆம் வசனம், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது, உன் மாம்சமானவனுக்கு ஒழிக்காமல் இருக்கிறதல்லவோ எனக்கு உபவாசம். இன்னைக்கு இல்லங்கம்மா, அது புதுசே. ஒருவேளை நீங்களும் நான் இன்னைக்குதான் பைபிளை திறந்து படிச்சுன்னு இருக்கிறோம். இதே உண்மையைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத் ஊர் ஜெபாலயத்திலே வேதத்தை வாசித்து ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை படித்து முடித்து சொன்ன போது என்ன அழகா சொல்றார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் 17-18ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்க, இறுதியின் ஒருங்குண்டவர்களை குணமாக்க தேவன் என்னை அனுப்பினார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வாழ்ந்த பரிசேய மாய்மால யூதர்களை பார்த்து மத்த 23ஆம் அதிகாரத்தில் கடுமையாக கடிந்து கொண்டு அவர்களை சபித்து அவர்களை எச்சரித்தார். ஏசாயா தீர்க்க தரிசனத்துக்கு பிற்பாடு இஸ்ரவேல் நாடு தரைமட்டமானது. ஏசாயா தீர்க்க தரிசனத்துக்கு பிற்பாடு ஏறக்குறைய 150 ஆண்டுகள் கழித்து யூதேயா மண்மேடானது. அதே வண்ணமாக புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் உபதேசத்துக்கு பிற்பாடு 40 ஆண்டுகள் கழித்து எருசலேம் மண்மேடானது. யாக்கோபின் நிருபத்துக்கு பிற்பாடு 10 ஆண்டுகள் கழித்து கிபி 70ஆம் ஆண்டு எருசலேம் இல்லாமல் மண்மேடானது. இதான் வரலாறு. என்ன சொல்றாரு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, கடைசி நாட்களிலே, அதுதான் முக்கியம், கடைசி நாட்களிலே அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்ட யூத மக்களுக்கு கடைசி நாள். ஏன்னா 70ஆம் ஆண்டு யூதா கிடையாது, யூதையா கிடையாது, யூத இனம் ஒன்று கிடையாது. வரலாறு தெரியுமா? உனக்கு தெரியலன்னா உனக்கு என்ன புரியாது? கடைசி நாட்கள் சொல்லுகிறார் அவரு. அவனுதான் உனக்கு தெரியலாம். ஏதாவது சேர்த்து படிக்க போறியா? படிக்க போறதே கிடையாது. இன்னைக்கு இல்ல, மோட்சம் போனா கூட படிக்க போறது. என்னத்துக்கு சார் பைபிள் மோட்சத்துல கேட்பீங்க? அவ்வளவு ஞானிகள்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்றதுங்க? You are not going to study. What does it mean? And the end days, கடவுளுடைய வருகை வந்து கொண்டு இருக்குது. நாட்களிலே சந்தித்துக் கொண்டு இருக்கிறாயே, வானமும் பூமி அழிந்து போகுமே, இத்தனை பூமி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்குது கண் எதிர்க்க. இது வரைக்கும் வரலாறு காணாத சுனாமி தாக்கி கொண்டு இருக்குது. இன்னும் சொத்தை பத்தி ஆசை வச்சுன்னு சொத்துக்காக அழிந்து திரிந்து கொண்டு இன்னும் யாரை ஏமாத்தலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி வரி ஏமாத்தலாம், இப்படியே கணக்கு போட்டுக்கிறியாப்பா. சொல்லுமா வேணாவா? சொல்லணுமா வேணாவங்களா? இன்னும் எத்தனை பூமி அதிர்ச்சி வரணும் இருக்கு. பயப்படாதீங்க. நம்ம மெட்ராஸ் வந்து அந்த பூமி அதிர்ச்சியின் பகுதியில தாங்க இருக்குதுங்க. நல்லா நம்ம மொத்தமா போயிடலாம். பயப்படாது. ரொம்ப அடக்க பண்றதுக்கு செலவு கூட மிச்சங்க நமக்கு ரொம்ப. I'm not joking. It is the truth. எங்க பூமி எதிர்ச்சி வந்தா யாரு அடக்கம் பண்றது? இதெல்லாம் ஜெபம் பண்ணலாம் மொத்தமா சேர்ந்து. சார் கொஞ்சம் கல்ற வேற இல்லன்ட்டாங்க. ரொம்ப நல்லதா போச்சுங்க. கல்ற இல்ல, உண்மை. ஹில்பாக்ல கல்ற இல்ல, காசிமேட்ல கல்ற. இன்னத்துக்கு கல்றெல்லாம் தேர்ந்து அப்படியே போ கூண்டோட. So that will be the end. I'm not joking or making fun. The judgment is impedent and imminent. கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்பது தள்ளி போட முடியாதது, தவிர்க்கப்பட முடியாதது. அது முதல்ல புரிஞ்சுக்கிட்டா போதும். அதான் கடைசி நாள். 8ஆம் வசனத்துல சொல்றாரு, அது ஏழைகளை பத்தி சொல்றாரு, வருத்தப்படுகிற பத்தி சொல்றாரு. கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறாரே. Are you listening? கர்த்தர் வெறும் ரட்சகர் மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு நியாயாதிபதி. அதை மறந்துடுறோமே. We conveniently forget the other side of the holy God. பரிசுத்த கடவுளுடைய மறுபக்கத்தை மறந்து விடுகிறோமே. மறுபக்கம் அவர் பரிசுத்தம் உள்ளவர், மறுபக்கம் அவர் எரிச்சல் உள்ள தேவன், மறுபக்கம் அவர் நியாயத்தை நடப்பிக்கிறவர், மறுபக்கம் துன்மார்க்கனை அழிக்கிறவர். 2 பக்கம் இருக்குதா கடவுளுக்கு? ஒரு பக்கம் தானே இருக்குது. அததான் எச்சரிக்கிறார். எனக்கு கருமையானவர்களே, தாத்தான் திருச்சபையை அழிப்பதற்காக, திருச்சபையை பிரிப்பதற்காக, திருச்சபையின் பரிசுத்தத்தை சீர்குலைப்பதற்காக, திருச்சபை பறைசாற்றுகிற சத்தியத்தை அவமாக்குவதற்காக நம்ம கொண்டு வந்துட்டான். சபைக்குள்ள
சகோதரருக்குள்ளே பிரிவினை, பேதங்கள், சண்டைகள், விரோதங்கள், பகைகள், கோர்ட்டு கேசுகள். நம்மளை பார்த்து நம்ம துண்டு பெருசார ஆட்சினுக்கிறோம். எல்லாம் பிட் நோட் அசைச்சு கொடுத்துன்னு, இந்த ஊழியரை பத்தி அந்த ஊழியர், அந்த ஊழியரை பத்தி இந்த ஊழியர், இந்த சபையை பத்தி நம்மளே பிரிண்ட் பண்ணி எவ்வளவு வசதியா இருக்குது பாருங்க. எல்லாம் குடு பத்தியா, எங்க சபை தான், எங்க சபை தலைவர் இவர் தான், எல்லாம் பற்றி பாருங்க, யாரும் ஏசாமி விசுவாசிக்காதீங்க. அல்டிமேட் அதான செய்யறோம். கருமையானவர்களே, உலக ஆசை, உலக ஆண்டவரம், உலக சுகபோகம், அழகான வார்த்தையை பயன்படுத்துறார். அப்போ பயன்படுத்துற 5ஆம் வசனத்துல பாருங்க, 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து, இப்படிதான் ஆண்டவர் லூக்கா 16ஆம் அதிகாரத்துல அந்த ஐஸ்வர்யனை பார்த்து அதே வார்த்தையை சொல்றார். பாத்தீங்களா, யாக்கோபு இயேசுவினுடைய போதனையை கேட்டபடியினாலே, அந்த வசனங்களை அறிந்திருந்தபடியினாலே he uses the same word. அந்த ஐஸ்வர்யனை பார்த்து ஆபிரகாம் சொன்னார்ப்பா, உலகத்துல நீ சம்பிரமாய் வாழ்ந்தாயப்பா, ரத்தன பட்டாடைகளை உடுத்தினாய், ஒருவேளை இல்ல 3 வேளை வந்து விருந்துகளை கண்டு உண்டு களித்தாய், நீ இந்த உலகத்திலே சுகத்தை அனுபவித்தாய். இந்த லாசரு அவன் உச்சந்தலை முதல் உள்ளகால் வரைக்கும் பருக்கள் நிறைந்தவனாய் நாய்கள் விட்டு போன ஆகாரத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவன் துக்கத்தை அனுபவித்தான், இப்பொழுது ஆறுதல் அடைகிறான். நீ அப்பொழுது இன்பத்தை அனுபவித்தாய், இப்பொழுது துக்கத்தை அனுபவிக்கின்றாய். சித்தர் லாங்குவேஜ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், சித்திர சொற்கள். ஆமா, எச்சரிக்கணுமா. என் மகன் இங்க உட்கார்ந்து இருக்கிறான், எங்க அப்பா அவன் பார்த்தது இல்ல, எங்க அப்பா அவன் பார்த்தது கிடையாது, எங்க அப்பா அவனுடைய தியாகம் அவனுக்கு தெரியாது, எங்க அப்பா எப்படிப்பட்ட எளிமையில வாழ்ந்தாருன்னு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னும் தெரியுன்றீங்க அவனுக்கு. சும்மா ஒருத்தர் இருந்தாரு தேவநேசன, என்ன தெரியாத பரதாமா செத்தாரு, உடுப்பாவிர பொழைக்க தெரியாத முட்டாளு. There is how people may comment. We don't know the commitment. Do you know the commitment? World Vision ஆபீஸ் ஸ்டாஃப்ல பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. அப்போ ஒரு தம்பியை பார்த்து கேட்டேன், தம்பி நீங்க மிஷனரிய பார்த்து? ஐயா நான் பார்த்தது இல்லைங்க. ஜான் பேட்டனை பத்தி பேசிக்கொண்டு, திருப்பத்தூர் ஆசிரமம் ஜான் பேட்டன், பிரபு வம்சத்தை சேர்ந்த ஒரு மனிதன், தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும், அவருடைய சொந்த அண்ணன் மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுமா, எப்பமா when the British Raj is ruling the whole world, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலே சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்று சொல்லப்பட்ட காலத்திலே லார்டு ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஜான் பேட்டன் ஐயா அவர்கள் பாரிஸ் எஸ்பிளனேட் சொல்லுவாங்க, அது பாரிஸ் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்துல, எஸ்பிளனேட் ஒய்எம்சிஏ பில்டிங் எதிர்க்க காங்கிரஸ் கட்சியினுடைய சுதந்திர போராட்டத்துக்காக போராடி கதர் வஸ்திரம் தரித்து அன்றைய போலீசாரால தண்ணி பாய்ச்சி அடிக்கிறாங்க, கூட்டத்தை கலைக்கிறாங்க. அந்த படம் மெட்ராஸ் மெயில். இதெல்லாம் 60-50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மெட்ராஸ் ஆளுங்கிறதுக்கு தெரியுங்க, இப்ப இருக்கிறவங்க ஒன்னும் புரியாது. ஜான் பேட்டன் சத்தியாகிரகம் போய் உண்ணாவிரதம் செய்து அங்க ஒய்எம்சியில நின்று கொண்டிருக்கிறார். அந்த மெட்ராஸ் மெயிலுடைய படம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு போகுது. அங்க அவருடைய அண்ணன் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இதை பத்தி ஏதாச்சும் தெரியுமா இங்க இருக்கிறவங்களுக்கு? அது எங்க அப்பா அந்த ஒய்எம்சியில எங்க அப்பா வந்து லைப்ரரியன். யாருன்னு பாக்குறேன், வெள்ளக்காரன் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக கதர் ஆடை அணிந்து இந்தாலியா அடிபட்டுக்கிறான். கேட்கிறார் எங்க அப்பா, as an young man he was shocked to see a white man is suffering for the independence of India. இன்னும் ஒரு பொருந்தாத ஒரு உண்மைகள். அப்ப கேட்டு கிறிஸ்தவ குழு ஆசிரமத்தை பத்தி கேட்டு எங்கப்பா அந்த வேலையை விட்டுட்டு கிறிஸ்தவ குழு ஆசிரமத்துல போய் சேர்ந்துட்டேன். the effect of that, ஓஹோ இப்படி ஒண்ணு இருக்குதா, ஆசிரமம் ஒண்ணு இருக்குதா, ஓஹோ இப்படி செய்யணும் அப்படின்னு போய் எங்கப்பா அங்க ஒரு 3-4 வருஷம் பணியாற்றினார். யாருக்கு தெரியும்? அந்த ஜான் பேட்டன் ஐயா அவர்கள் இந்த இடத்துல நின்று சாட்சி கொடுத்தவர். 1961 முதல் 68 வரைக்கும் லேமன் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் மீட்டிங் இந்த கோயில்ல நடக்கும். அதுல வந்து சாட்சி கொடுத்த ஒரு தாழ்மையான ஒரு மனிதன். இதெல்லாம் நான் மறந்துட முடியுமா? இதெல்லாம் மறக்க வேண்டிய காரியமா? அவர்களுக்கெல்லாம் எந்த ஆலயத்துல பட்டியல் தொங்கு கொண்டு இருக்குதுங்க? Where they have been recognized as the servant of God. Nowhere. இதாங்க வரலாற்று, இதுதாங்க உண்மை திருச்சபையினுடைய, உண்மை தேவனுடைய தாசனுடைய வரலாறுங்கம்மா. யாருக்கு தெரியும்? இன்னைக்கு டிவியில வருகிற பிரபல நட்சத்திரங்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு நமக்கு தலைவர்களா இருக்கிறாங்க. எவ்வளவு கொடுமைங்க பிரியமானவர்களே. மாம்ச சிந்தை, உலக ஆசை, உலக இச்சை, இந்த உலகத்தினுடைய செல்வத்தினாலே திருப்தி செய்ய முற்படுகிறது எவ்வளவு தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை இங்கு யாக்கோபு நிரூபிக்க விரும்புகிறார்.
4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் முடிக்கின்றார். அவருடைய கடுமையான எச்சரிப்பையும் கடுமையான போதனையையும், முழு போதனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில, அவருடைய சத்தியத்தில வெளிப்படுத்தப்பட்டது. இன்னும் ஏசாமி சொல்லாதது இவர் ஒன்னும் சொல்லலைங்க. எத்தனை உண்மைகளை சொன்னார் ஆண்டவராகிய கிறிஸ்து. முதலாவது சொன்னார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுதாருங்கள். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் உலகத்தை வெறுத்துன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். அதுக்கு திருச்சபை கீழ்ப்படிந்ததா? கீழ்ப்படியவில்லை. அந்த மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் பணக்கார யூதன் வரான். இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள் மாதிரி அன்றைக்கு இருக்கிற யூதர் என்ன நினைச்சாங்க? ஓ, யெகோவா என் மேல ரொம்ப அன்பு வச்சாரு, அதனால தான் நான் பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். என்ன சொன்னாங்க? ஓ, நான் பெரிய செல்வந்தன். ஏன்பா செல்வந்தன்? கர்த்தர் என் மேல ரொம்ப அன்பு வச்சிட்டாரு. அப்படியா? அப்படி நினைச்சிருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால், அவன் நினைச்சான் கர்த்தர் என்னுடைய தகப்பனே, அவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டார், நான் ஏற்கனவே ராஜ்யத்தில் இருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அவன் கனவு கண்ணுகிறான். ஏசாமி அவனை பார்த்து சொன்னார், உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வாப்பான்னார். அதான போதனை, அதுதானே செய்ய சொல்றாரு. அதே மத்திய 6ஆம் நம்ம போன இந்த உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்கள் சொன்னார, பரலோகத்திலே சேர்த்து வைங்கனார. அப்ப பரலோகத்திலே சேர்த்து வைக்கிற என்ன இருக்குமானால், உன்னுடைய செல்வத்தை திருச்சபையின் வாழ்வுக்காக, திருச்சபையிலே திக்கற்றவர்களுடைய வாழ்வுக்காக தானே செலவு பண்ணப்பட வேண்டும். ஏன் அந்த ஞானம் இல்ல? ஏன் அந்த கீழ்ப்படிதல் இல்ல? அப்புறம் என்ன சொல்றாரு? உன் சகோதரனுக்கு மறைக்காத பான்ற. மத்திய 25ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது நமக்கு தெரிஞ்ச அந்த பகுதி, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கு செய்தீர்கள். தட் இஸ் த டீச்சிங் ஆஃப் அவர் லார்ட். அதை செய்ப்பா. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு, அது செய்ய. டூ தட். அதான் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? ஒரு அழகான ஓமையை சொல்லி கொடுத்தார் இல்லைங்களா? லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நல்ல சமாரியனுடைய கதை, கற்பனைகள் எது பிரதான கற்பனை என்று சொல்லிவிட்டு, அந்த கற்பனை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பனையான கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அயலானிடத்தில் அன்பு கூறுவாயாக. யார் அந்த அயலான்? இத இருக்கிறான சமாரியன், அவன் தான் அயலான். நீயும் போய் அப்படியே செய். இட் இஸ் a commandment. கட்டளை. அது கட்டளை. சும்மா முடிஞ்சா செய்ய நான் சொன்னேன், முடிஞ்சா செய்யன்னு சொல்லவே இல்லைங்க. உலகத்தை வெறுத்து விடு, வெறு. என் நாமத்தின் வித்த தகப்பனையும் தாயையும் பிள்ளையும் சகோதரன் வெறுத்து விட்டு ஒருவன் என்னை பின்பற்றாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். இட் இஸ் நாட் ஆப்ஷனல், இட் இஸ் மேண்டேட்டரி. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மேண்டேட்டரி. நீ நான் அது மேல வாதிடவும் விவாதிக்கும் உனக்கு எனக்கு எந்த யோகிதையும் கிடையாது, அருகதையும் கிடையாது. யார் நீங்களே நானா கடவுளை எதிர்த்து பேசுவதற்கு? சொல்றதை செஞ்சு போயின்னு இருப்பா. தட் இஸ் த கமிட்மெண்ட் ஆஃப் a disciple of Christ. எவ்வளவு பெரிய தியாக, அன்பு. யூத நியாய சாஸ்திரி கிட்ட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் ஒரு ஆசாரியன் வந்தான். அவன் ஒரு இயந்திரம் மயம் போல ஆண்டவரை அறிந்து கொண்டு பணிவிடை செய்தவன். இன்னொரு லேவியன் தான். அவன் வேதத்தை அறிந்தவனாயிருந்தும் வேதத்தின் கடவுளை அறியாதபடியினாலே, வேதத்தின் கடவுளாகிய கடவுளின் அன்பை அறியாதபடியினாலே அவதிப்படுகிற அந்த கல்லர் கையிலே குற்றுயிராய் கிடத்தப்பட்ட அந்த யூதனுக்கு அவன் அன்பு செய்ய முன்வரவில்லை. சமாரியன், அவன் வேலை ஆசாரிய வேலை இல்ல, அவன் வேதத்தை கற்றவன் அல்ல, ஆனா தேவனை சரியாக அறிந்தவன், கடவுளுடைய இதயத்தை அறிந்தவன், அந்த இதய துடிப்பை வெளிப்படுத்தினவன். 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக கம்யூனிஸ்ட் ரஷ்யா, இரும்புத்திரை நாடுகள் என்று அழைக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் ரஷ்யாவிலே ஜார் வம்சத்தார் ஆட்சி புரிந்த காலத்திலே இருந்த கிரேக்க ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபைன்னு பேரு. இன்னைக்கு இருக்கிறாங்க, பெரிய பெரிய தொப்பி போட்டுன்னு பாருங்க, காட்டுவானுங்க எப்பயாச்சும். அந்த திருச்சபை அரசு சபையாக மாறி சக்கரவர்த்திகளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிற சபையாக மாறி ஏழை எளியவர்களை, வறுமையில் வாடுகிறவர்களை வதைத்து அவர்களுக்கு அநியாயம் செய்து அவர்களை கொடுமைப்படுத்தினபடியினாலே கம்யூனிசம் என்கிறதை கடவுள் அனுமதித்தார். அதான் வரலாற்று உண்மை. God allows communism to eradicate the church. தங்களுடைய சொந்த ஐக்கியத்தில், சொந்த திருச்சபையில அவதிப்படுகிறவர்களுடைய கண்ணீர்கள் பார்க்கறதுக்கு ஆள் இல்ல, அவருடைய கூப்பிடுதலை கேட்க ஆள் இல்ல. ஆடம்பர திருச்சபை பிட்ஸ்பர்க்ல ஒரு பியூட்டிஃபுல் சர்ச் பாத்தீங்களா, டூம் எல்லாம் வச்சு அழகா இருக்கும். That was a cathedral of the Pittsburgh. இப்படிப்பட்ட
அயோக்கிய மாய்மால திருச்சபையாக மாறி போனதினாலே தேவன் கம்யூனிசத்தை அனுப்பினார் ரஷ்ய நாடுகளிலே. வரலாற்றுங்க அதெல்லாம். இந்தியாவில் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் ஐயா அவர்கள் 1969 ஆண்டு, கடைசியா நான் அவரை ஒருவேளை 71 72 பார்த்திருப்பேன். அதுக்கப்புறம் அவர் இந்தியா வந்தாரா எனக்கு தெரியாது. அவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வச்சுக்கல. மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய மிஷனரி, லக்னோவிலே மெத்தடிஸ்ட் மிஷனரியாக பல ஆண்டு பணிபுரிந்தார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் புக்கில் எழுதியிருக்கார். இந்திய திருச்சபை தன்னுடைய திருச்சபையின் ஏழைகளை பராமரிக்க தவறுமானால், இந்தியாவில் உள்ள ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு, அவதிப்படுகிறவர்களுக்கு திருச்சபை உதவிக்கரம் நீட்ட தவறுமானால் கடவுளுடைய நியாய தீர்ப்பு திருச்சபை மேல் வரும். The judgment of God will come upon the church of India. அவ்வளவுதாங்க. அவர் சொன்னதை நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் அவரை பார்த்திருக்க மாட்டீங்க, அவர் பிரசங்கத்தை கேட்டிருக்க மாட்டீங்க. தியானத்தினுடைய மைய பகுதிக்கு வரும். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும், நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும், நன்மை செய்ய திறன் இருந்தும், நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும், நன்மை செய்ய பரிசுத்தாவியினால் தூண்டப்பட்டும் ஒருவன் செய்யாமல் இருந்தால் அது அவனுக்கு பாவமாயிருக்கு. ஆங்கிலத்தில் இதற்கு பெயர் சின் ஆஃப் ஒமிஷன். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை, நான் என்னுடைய அழைப்பிலே, என்னுடைய பொறுப்பிலே, என்னுடைய கடமையிலே நான் தவறினவனாக இருக்கிறேனா? நான் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும். காசுதான்ன்றது நன்மை இல்லைங்கம்மா. காசுதானா நன்மை இல்ல. இன்னும் எத்தனையோ வகையில நம்ம நன்மை செய்யலாம். ஒவ்வொரு நாளும், எவ்ரி டே இஸ் a golden opportunity to do good in the name of our Lord and Savior Jesus Christ. அன்னை தெரேசா ஏமா அப்படி செஞ்சாங்க? இந்த நாள் எனக்கு ஆண்டவர் ஜீவன் பலன் கொடுத்திருக்கிறார். இந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக எத்தனை பேருக்கு நான் நன்மை செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு நான் நன்மை செய்ய. என்ன ஒரு இதயங்க. ரொம்ப அன்போடு கேட்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையில் இப்படி ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறேன். யாரை நான் சந்திப்பேன்னு எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட மக்களை சந்திப்பேன்னு தெரியாது, எந்த தேவையுள்ள மக்களை சந்திப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சந்திக்கிற மக்களுக்கு, அது யாரா இருக்கட்டுங்க, whoever it may be, அவர்களுக்கு நான் நன்மை செய்யணும் சாமி. அப்படி ஜெபம் பண்ணீங்களா? சொல்லுங்க. இன்னத்துக்குங்க பிரசங்கம் போ. கடவுள் உங்களுக்கு நல்ல வேலை கொடுத்து ஒரு நல்ல இடத்துல வச்சார். யூ ஆர் இன் a good position and status and office, enjoying so many privileges. வந்து ஆபீஸ்ல உட்கார்ந்து, இன்றைக்கு நான் என்னால முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நான் நன்மை செய்யணும். ஜெபம் பண்ணிட்டு வேலை ஆரம்பிக்கிறீங்களா? டைரியில எழுதி வை. இன்னைக்காச்சும் அதை செஞ்சிருக்கீங்களா? எனக்கு சொல்லவா நாங்க, நீங்க நான் யாருங்க? ஒரு நாள் கடவுள் நியாய தீர்ப்புல நிறுத்த போறாருங்களே. ஏன்பா, உன்னை நான் எங்கேயோ இருந்தியப்பா, புழுதியில இருந்த, அட்ரஸ் இல்லாம இருந்த, உன்னை கொண்டாந்து இங்க வச்சிருக்கிறேனே. நீங்களும் நானும் அட்ரஸ் இல்லாதவங்க. நம்மை தேடி வந்த மிஷனரிகள் கல்வி என்கிற நன்மையை தந்து, அன்பு என்கிற ஆதரவை தந்து, வாழ்வு என்கிற கிருபையை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். அதுக்கு நன்றி உள்ளவனா இருக்கவானா? என்னை கொண்டாந்து கடவுள் ஒரு இடத்துல வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். நான் இன்றைக்கு யாருக்கு நன்மை செய்ய போறேன்? செஞ்சீங்களா? எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சீங்க? இல்ல மற்றவங்களை பத்தி பொறாமப்பட்டு, அடுத்த டீச்சருக்கு புடவை வாங்கினா நான் எப்படி புடவை வாங்குறது, அவங்க அங்க நகை வாங்கினா நான் எப்படி வாங்குறது, அந்த குடும்பம் அப்படி செஞ்சான, இப்படி செஞ்சுன்னு வாட் யூ ஆர் பிளானிங் வித் யுவர் ஒர்க் அண்ட் ஏர்னிங்? என்னமா திட்டம் போட்டுக்கிறீங்க? எதை வாங்கலாம், எதை மாத்தலாம், இது ஆண்டவர் சொன்னாரு. அப்ப கடைசி நாளை மறந்துட்ட, கிறிஸ்துவின் வருகையை மறந்துட்ட, நியாய தீர்ப்பின் வாசற்படி, நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார், அதை மறந்துட்ட. இப்படியே மறந்துனே இருந்தா எப்படி? இன்றைக்கு நாம் நன்மை செய்யவில்லை என்றால் ஒருவேளை அந்த நபர் நாளைக்கு நம்ம சந்திக்க மாட்டோம். அந்த நபர் நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டார். நேற்று ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தேன். ஒரு சிறுவர் மையத்தை தொடங்கினாங்க. சிங்கப்பெருமாள் கோயில் என்கிற இடத்தின் அருகிலே சிறுவர் மையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சிறுவர் மையத்துக்கு நான் சென்றிருந்தேன். அங்க ராஜசேகர் என்கிற ஒரு சகோதரர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் சாட்சி சொன்னார், ஏன் இந்த சிறுவர் பணியை நான் ஆரம்பிக்கிறேன். 9 மாதத்துக்கு முன்னதாக ஒரு நாள் காலையில, ஒரு வியாழக்கிழமை காலையில, விடிய காலையில ஒரு போன் வருது செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து. எப்படியோ இந்த இவருடைய வீட்டு போன் எப்படி அந்த அம்மாவுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. ஒருவேளை எங்கேயாச்சும் அந்த இவருடைய ஆராதனைக்கு வந்தாங்களா என்னன்னு தெரியல. செங்கல்பட்டு மருத்துவமனையிலிருந்து நான் பேசுறேன் ஐயா, போதுகிற ஐயா, இங்க மாதிரி ஒரு குழந்தை இங்க அனாதையா இருக்குது, பிறந்து 3 நாள் ஆகுது, அந்த குழந்தையினுடைய தாய் காணோம்,
நீங்க அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துக் கொள்ளுங்க. எனக்கு போன் வந்திருந்தா நான் இப்படிதான் சொல்லியிருப்பேன், சிஸ்டர் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க, நான் குழந்தைலாம் வளர்க்கிற நிலைமையில இல்ல, நான் வேணா வேற அட்ரஸ் கொடுக்கறேங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேங்க. எனக்கு போன் வந்ததுதான் நான் அப்படிதாங்க சொல்வேன். நான் உண்மைதானே பேசலாம். நான் குழந்தை வளர்க்கிற நிலைமையில இல்லங்க, நான் வேணா அட்ரஸ் கொடுக்குறேன், அங்க போன் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஆனா இந்த ராஜசேகர் அதை சொல்லுங்க, உடனே போனார், நேரா போனாரு, அந்த குழந்தைய எடுத்தாரு. யாருங்க தாயை காண ஓட்டா, அந்த தாய் விட்டுட்டு குழந்தைய பெத்தெடுத்து, பெண் குழந்தை. நேத்து அந்த குழந்தைய நான் பார்த்தேன், அவ பேரு கர்சி இவாஞ்சலின். அப்படி சந்தோஷமா அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வந்தார். இந்த குழந்தை தாங்க இந்த சிறுவர் மையம் ஆரம்பிப்பதற்கு காரணம். நான் ஏன் இந்த சிறுவர் மையத்தை ஆரம்பிக்கிறேன்? 100 பிள்ளைகள் பராமரிக்கப்பட போறாங்க. 100 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் நேற்று உட்காந்துச்சு பரிதாபமான நிலைமையில. அப்ப இந்த குழந்தையை கொண்டு கடவுள் என்னோடு பேசினார். இப்படிப்பட்ட தேவை மிகுந்த ஒரு உலகம், கைவிடப்பட்ட குழந்தைகள், அனாதைகள், திக்கற்றவர்கள், யார் அவர்களுக்கு தகப்பனாக இருப்பது? என் மனைவியின் இடத்துல நான் சொல்லியமா, இந்த குழந்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறோம். என் மனைவி என்னோடு ஒத்துழைத்தாள். ஆக அந்த குழந்தையை நாங்கள் தத்தெடுக்கிற பொழுது எங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டது, நீங்க 100 பிள்ளைகளை பராமரிக்க முடியுமா? முடியும். அப்ப ஜெபித்து இந்த பெரிய பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன். எனக்காக இல்ல, இப்படிப்பட்ட பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும், வாழ வேண்டும். உங்க வாழ்க்கையில கடவுள் உங்களோடு பேசவில்லைங்களா? கடவுள் பேசல. இத்தனை பேரை நம்ம தேவையுள்ள மக்களை சந்திக்கிறோம். அவர் யார் மூலமா கடவுள் பேசலீங்களா? என்ன செஞ்சுக்கிறார் கடவுள்? நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது எனக்கு பாவமாயிருக்கும். நீங்க நம்ம உலகத்தை நேசிக்கிறோம். இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க? Why I love this world and its pleasure. இந்த உலகத்தையும் அதனுடைய சுகபோகத்தையும் நான் விரும்புகிறேன். முதல் காரணம் இந்த மாம்சம் இல்லைங்களா? இதுதானே பைபிள் மாம்சம் சொல்லுது, மை பாடி. இந்த மாம்சத்தை நான் பாலூட்டி தாளாட்ட விரும்புகிறேன். நான் ஒரு கடவுளுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவன். ஆனா ஏன் நான் சுகபோகத்தை விரும்புகிறேன்? ஐ வாண்ட் டு ஃபீட் மை ஃபிளஷ். இதை பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்க்க விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்க? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், வசனம் சொல்லுது, இந்த மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறை, அதை அழித்து விடுன்னு கர்த்தருடைய சத்தியம் சொல்லுது. நான் என்ன செய்ய விரும்புறேன்? இதை எப்படியெல்லாம் வளர்க்க முடியுமோ, எப்படியெல்லாம் தாளாட்ட முடியுமோ, எப்படியெல்லாம் சீராட்ட முடியுமோ அதுக்கெல்லாம் வெளிப்பாரு. அதுக்குதான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிறோம் டிவியில. பல்லு விளக்கறதுல இருந்து அவங்க டைம் எல்லாம் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ண வாங்கி அனுப்புவி. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு லைஃப் ஸ்டைல். சீசனாக, சீசத்துவத்துக்கு ஒப்பு கொடுத்தவனாக என்னுடைய வாழ்க்கை முறை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். சகலவற்றிலும் கட்டுப்பாடு முதலாவது போடு, அதுக்கு ஒரு பிரேக். எல்லாத்துக்கும் நான் குறிப்பா வாலிபர் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு உன்னால ஒரு ஆசையை அல்லது கடவுளுக்காக ஒரு காரியத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் உன் வாழ்க்கையில கட்டுப்பாடே கிடையாதுப்பா. நான் ரொம்ப அன்போடு சொல்ல விரும்புறேன். சும்மா எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லி இருக்காத. மேக் இட் டெஃபினட். இல்ல, என் வாழ்க்கையில இப்படிதான் நான் வாழுவேன், இப்படிதான் நான் கிறிஸ்து வாழ விரும்புகின்றார். நான் கடவுள் என்னை 1967ஆம் ஆண்டு சந்தித்தாருமா. அன்னைக்கு ஒரு சின்ன தீர்மானம் பண்ணேன், என் உடம்புல ஒரு சொட்டு தங்கம் கூட இருக்கக்கூடாது. எனக்கு பாத்துக்கிறீங்களா? என்னைக்காச்சா நான் ஒரு கல்யாணத்துல சொன்னேன், எனக்கு கல்யாணத்துல சீர்ல எனக்கு மோதிரம் கொடுத்தான், போட மாட்டேன். நோ, ஐ வில் நெவர் வேர். ஒரு சொட்டு பொண்ணு கூட என் உடம்புல இருக்கக்கூடாது. 1967ஆம் ஆண்டு எடுத்தமா. கர்த்தருடைய கிருபையினால பெருமைக்காக சொல்லு. கட்டுப்பாடு அவசியம். கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? இதுக்காக யாரும் மிஷனரியா மாறணும்னு அவசியம் இல்லைங்க. இதுக்காக எல்லாரும் வடநாட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில கட்டுப்பாடு அவசியம். அன்பு கூறாதிருங்கள்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடியினாலே உலகம் உங்களை சிநேகிக்காது, உலகம் உங்களை பகைக்கும்னு ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 19 வசனத்துல சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? உலகத்தை கட்டி கட்டி பிடிச்சுக்கிறோம். அது விட்டா கூட நம்ம விடுறதா இல்ல. எப்படி சார்? மாத்தி மாத்தி லாட்டரி சீட்டு வாங்க, விட்டாத. நெவர் லீவ் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் நான் சம்பாதிச்சு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பெட்டி கொஞ்சம் பெருசா செஞ்சீங்க. அதுக்கு மேல நான் ஒன்னும் அட்வைஸ் கொடுக்கறேன். ஏன்னா நிறைய பொருள் வைக்க வேண்டியதா இருக்கும் பாருங்க. பெட்டி பத்தாத போயிடுங்க, கொஞ்சம் பெருசா செய்யுங்க பெட்டி.
நான் ஒருவேளை அடக்கம் பண்றது ஐயா நிறைய சம்பாதிச்சாரு, கொஞ்சம் எல்லாம் போடுங்கப்பா உள்ள. என்னங்க பேசின்னு இருக்கிறான். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தில் இருந்து ஒன்றும் கொண்டு போவதில்லை. இவ்வளவு தெளிவா இருந்துக்கினே இவ்வளவு அவசரப்பட்டு நிற்கிறான். இன்னும் எப்படிமா பேசுறது? நான் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தோம் நன்மை செய்யாதிருப்பேன், ஆனால் அது எனக்கு பாவமாகும். அதே 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பரிசுத்தாவியானவர், உங்களுக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்தாவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராயிருக்கிறாரே, அந்த பரிசுத்தாவியானவர் கிறிஸ்துவின் அன்பினாலே உங்களை நிரப்பியிருப்பானால் சகோதர அன்பை உங்களுக்குள்ளே தந்திருக்க வேண்டுமே. அந்த அன்பு உங்கள் மூலமாக வழிந்தோடுதா? யோவான் 3:16 நமக்கு எல்லாரும் மனப்பாடம். ஆனா 1 யோவான் 3:16 உங்களுக்கு தெரியுமா? 1 யோவான் 3:16, அவர் தம் ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க. இதாமா 1 யோவான் 3:16. அது யோவான் 3:16. இது 1 யோவான் 3:16. இது தெரிஞ்சு இது தெரியலனா எப்படி? You are deceiving yourself. அன்புள்ள கடவுளை நீங்க பரியாசம் பண்றீங்க, அன்புள்ள கடவுளை அசட்டை செய்றீங்க. நீ என்னையா சொல்றது, நான் என்னையா கேட்கறது? You are arguing. You are questioning his wisdom. கடவுள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்ததின் நோக்கம் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். தலைவனுக்கு ஜெபிப்போம்.